நருட்டோ சீரிஸ்ல நம்மள ரொம்பவே சோகப்படுத்தின 10 டேட்ஸ். இந்த வீடியோக்குள்ள பார்த்துக்க முன்னாடி நீங்க இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தம்பி எடிட்டர் வீடியோ போடுறா. நம்பர் 10ல இருக்குது ஜாபுசா. மிஸ்ட் வில்லேஜோட 7 ஸ்வார்ட்ஸ்மேன்ல இவனு ஒருத்தன். என்னதான் இவன் வில்லனா இருந்தாலும் தன்னோட பார்ட்னருக்காக கடைசில சாகும்போது நல்லவனா மாதிரி தான் செத்துருப்பான். அந்த சீனை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி சோகமா தான் இருந்திருக்கும். அதனால தான் இவருக்கு 10th பிளேஸ் கொடுத்திருக்கோம். நம்பர் 9ல இருக்குது ஹாக்கு. இவனை ஃபர்ஸ்ட் டைம் நருட்டோ பார்க்கும்போதே பொண்ணுன்னு தான் நினைச்சிருப்பான். நருட்டோ மட்டும் இல்ல நம்மளே பொண்ணுன்னு தான் நினைச்சிருந்திருப்போம். ஆனா தலைவன் பையன். இவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஜாபுசோட ஒரு பார்ட்னர் தான். இவரோட ஃபிளாஷ்பேக் எடுத்து பார்த்தோம்னா இவரோட லைஃப் ஸ்டோரி வந்து ரொம்பவே மோசமா தான் இருக்கும். ஏன்னா அவரோட அப்பாவே இவரை கொலை பண்ண ட்ரை பண்ணி இருந்திருப்பாரு. அப்பதான் ஜாபுசா இவரை காப்பாத்தி தன்னோட பார்ட்னராக ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இவர் வந்து தன்னோட சின்ன வயசுலயே ஜாபுசாக்காக உயிரை கொடுக்கணும் அப்படி முடிவு எடுத்திருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி கடைசியில ஜாபுசாக்காக தான் தன்னோட உயிரையும் விட்டுருப்பாரு. இதுல தான் நம்ம ஜாபுசா நல்லவனாவே மாறி இருந்திருப்பான். அடுத்தது நம்ம ரைட்ல இருக்குது யாகிகோ. இவர் தான் அகட்சுகியோட லீடரா இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம 6 பாத் ஆஃப் பெயின்ல மெயின் பெயினா இருந்தது நம்ம யாகிகோட பாடி தான். இவரோட ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியுமே ரொம்பவே மோசமா தான் இருந்திருக்கும். நம்ம ஜிராயா தான் இவரை பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இவர் கடைசியில தன்னோட ஃப்ரெண்ட் உயிரை காப்பாத்துறதுக்காக இவரே தன்னோட ஃப்ரெண்ட் கையில போய் செத்துருப்பாரு. அடுத்தது நம்ம 7ல இருக்குது ரின். இவங்க தான் நம்ம ஒபிட்டோட லவ்வர். இந்த ஒரு சாவனால தான் மொத்த நருட்டோட கதையே மாறி இருந்திருக்கும். ரின் வந்து அவங்களால லீஃப் வில்லேஜுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தன்னோட ஃப்ரெண்டோட கையாலேயே போய் சாவாங்க. இந்த சீனை பார்க்கும்போது நமக்கே ரொம்பவே சோகமா தான் இருக்கும். ஏன்னா கக்காசி பக்கம் இருந்து பார்க்கும்போது தன்னோட ஃப்ரெண்ட் அவரோட கையாலேயே கொண்டுட்டோம் அப்படின்ற கில்ட்லயே தான் கடைசி வரைக்கும் இருந்திருப்பாரு. அதே மாதிரி ஒபிட்டோக்கும் தன்னோட லவ்வர் தன்னோட ஃப்ரெண்ட் கையாலேயே சாகிறத பார்த்த உடனே அவரோட மனசு சுக்குனூரா உடைஞ்சிருக்கும். நம்பர் 6ல வந்து 2 பேர் இருக்காங்க, ஹிருசன் சருட்டோபி அப்புறம் நேஜி. ஹிருசன் சருட்டோபி தான் தேர்ட் ஓகேவே இருந்திருப்பாரு. இவர் கடைசியில தன்னோட ஸ்டூடெண்டோட கையாலேயே தான் செத்துருப்பாரு. என்னதான் இவரை நம்மளுக்கு அவ்வளவா பிடிக்காம இருந்திருந்தாலும் நல்ல மனுஷன் சாகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருந்திருக்கும். அதே மாதிரி நம்ம நெஜி பக்கம் எடுத்தாலும் தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக தான் தன்னோட உயிரையே கொடுத்திருப்பான். ஆனா மனுஷன் சாகும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் செத்துருப்பாரு. சுயமா ஒரு முடிவு எடுத்துட்டோம், அடிமைத்தனத்திலிருந்து நம்மளா வெளியே வந்துட்டோம் அப்படின்னு தான் செத்துருப்பாரு. என்னதான் இவர் சந்தோஷமா செத்துருந்தாலும் பாக்குற நமக்கு ரொம்பவே சோகமா தான் இருந்திருக்கும். இந்த சாவை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். என்ன பண்றது, நம்ம கையில ஒண்ணும் இல்ல, ஆத்திர முடிவு எடுத்துட்டாரு. அடுத்தது நம்ம ஃபைல் இருக்குது கொனன் தான். இவங்களும் நம்ம ஜிராயோட ஒரு ஸ்டூடெண்ட் தான். கொனன் ரொம்பவே நல்லவனா தான் இருந்திருப்பாங்க. யாகிகோட சாவுக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாம் கொஞ்சம் ஈவலா வந்திருப்பாங்க. சில நல்லவங்களா மாதிரி ஒபிட்டோ கூட ஃபைட் பண்ணிட்டு தான் செத்துருப்பாங்க. இவங்களோட சாவு வந்து நமக்கு ரொம்பவே சோகமா தான் இருந்திருக்கும். உங்களோட பேட்டில பார்த்து நம்ம எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் கிளம்பி இருந்திருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஃபீமேல் கேரக்டர்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான சினோபி. நம்பர் 4ல இருக்குது ஆசுமா சருட்டோபி. இவர் தான் நம்ம சிக்கமாரோட சென்சேயா இருந்திருப்பாரு. இவர் கடைசியா ஹீடன் கூட சண்டை போடும்போது இருந்திருப்பாரு. இவரோட பேட்டில் எந்த அளவுக்கு இருக்கும்னா இம்மோர்டலான ஹீடனோட தலையை துண்டா வெட்டி எடுத்திருப்பாரு. ஆனா ஹீடன் இம்மோர்டலா இருக்கிறனால தான் கடைசியில வேற வழியே இல்லாம செத்துருப்பாரு. இவர் சாகிறத பார்த்த உடனே நம்ம சிக்கமாரோ அசுமான ஒரு சவுண்ட் கொடுப்பான் பாருங்க. அதை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்குமே கண்ணே கலங்கிரும். அடுத்தது நம்பர் 3 இருக்குது ஒபிட்டோ உஜிகா. எல்லாருமே ஒரு தடவை தான் செத்துருப்பாங்க. ஆனா தலைவர் 2 தடவை செத்துருப்பான். 2 தடவையும் ஒரே ஆளுக்காக தான் செத்துருப்பான். அது வேற யாருக்காகவும் இல்ல, நம்ம கக்காசிக்காக தான். ஆக்சுவலா இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செத்துருக்க மாட்டாரு. மதரை வந்து இவர் காப்பாத்தி வச்சிருந்திருப்பாரு. ஆனா ரின்னோட சாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தலைவன் 4th கிரேட் நிஞ்சா வரையே கிளப்பி விட்டுருப்பான். 4th கிரேட் நிஞ்சா வரல என்னதான் வில்லத்தனத்தை பண்ணியிருந்தாலும் கடைசியில நல்லவனா மாதிரி தான் செத்து இருந்திருப்பாரு. செகண்ட் டைம் சாகும்போது நம்ம கக்காசியையும் நருட்டோவையும் காப்பாத்துறதுக்காக தான் செத்து இருந்திருப்பாரு. இந்த இடத்துல தான் ஆத்தர் வந்து ஒரு சின்ன ரெஃபரன்ஸே வச்சிருப்பாரு. நம்ம நருட்டோ பிறந்தவனே ஃபர்ஸ்ட் தூக்குனது வந்து நம்ம ஒபிட்டோ தான். அதே மாதிரி நம்ம ஒபிட்டோ சாகும்போது அவரோட தோல்ல நம்ம நருட்டோட கை இருந்திருக்கும். ஆக்சுவலா இந்த சாமியை தவிர்த்திருக்கலாம். என்ன பண்றது, ஆத்தர் முடிவு எடுத்துட்டாரு, பண்ணிதான் ஆகணும். நம்பர் 2ல இருக்கிறது இட்டாச்சி உச்சிகா. ஆக்சுவலா இவர் சாகும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஃபீல் கொடுத்திருந்திருக்காது. ஆனா ஒபிட்டோ வந்து சாசுகே கிட்ட இட்டாச்சி பத்தி சொல்லும்போது தான் நமக்கே தெரியும் இட்டாச்சி எந்த அளவுக்கு நல்லவன். தன்னோட கிளானையும் தன்னோட ஃபேமிலியும் தன்னோட உயிரையும் தன்னோட தம்பிக்காக மட்டுமே அவர் கொடுத்திருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு நல்ல பர்சனா இருந்திருப்பாருன்னு பாத்துக்கோங்க. இதனாலதான் இட்டாச்சி அப்படின்ற பேருக்கு இன்னுமே ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. ஃபைனலா நம்பர் 1ல வந்து 2 பேர் இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க யாருன்னு நீங்களே கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆக்சுவலா உண்மையான அப்பா மகனுக்கு கூட இந்த அளவுக்கு பாண்டிங் இருக்குமா அப்படின்றது வந்து தெரியல. ஆனா இவங்க 2 பேருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்கும். நாங்க சொல்லும் போதே நீங்க கெஸ் பண்ணி இருப்பீங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜிராயாவும் மினாட்டோவும் தான். நம்ம ஜிராயா தான் நம்ம மினாட்டோவுக்கு அப்பா ஸ்தானத்திலயும் ஒரு டீச்சராவும் இருந்து ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாரு. நம்ம நருட்டோவுக்கு நருட்டோன்னு பேரை வச்சதே நம்ம ஜிராயா தான். தலைவன் தன்னோட வில்லேஜுக்காகவும் சைல்ட் ஆஃப் ப்ராபஸையும் தேடியுமே கடைசியில தன்னோட உயிரையே விட்டு இருந்திருப்பான். இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா கடைசி வரைக்கும் தலைவன் சிங்கிளாவே இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இவரோட சின்ன வயசுல இருந்தே இவர் ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமே இவர் அடையாமலே செத்து இருந்திருப்பாரு. இதனாலே இவரோட சாவை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே சோகமா இருந்திருக்கும். ஜிராயாவோட சாவை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம நருட்டோல எந்த விஷயமே ஞாபகம் இருக்காது. என்னடா நம்ம தலைவனை போட்டு தள்ளிட்டாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம மண்டையிலே ஓடிட்டு இருக்கோம். சரி இப்ப மினாட்டோ பக்கம் எடுத்துக்கோம். என்னடா மினாட்டோவையும் ஜிராயாவையும் பத்தி சொன்ன ஆனா குஷினாவை பத்தி சொல்லலைன்னு கேட்டீங்கன்னா மினாட்டோவோட சாவு எங்க தேவையில்லாத சாவு தான். இதுல சனி போனா தனியா போகாது அப்படின்ற மாதிரி குஷினாவையும் சேர்த்து போட்டு தள்ளிட்டாரு நம்ம ஆத்தரு. இவங்க 2 பேரும் சாகும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா தன்னோட பையன் பிறந்த அதே நாள்லயே அவங்க 2 பேரும் செத்து இருந்திருப்பாங்க. 2 பேரும் சேர்த்தாதான் இந்த கதையே ஓடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம கிசிமோட்டோ இவங்க 2 பேரையுமே போட்டு தள்ளிட்டாரு. இதுக்கு மேல நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா நாங்க ரொம்பவே ஃபீல் பண்ண இடம் வந்து நம்ம ஜிராயா சேர்த்த இடம் தான். அதே மாதிரி உங்களுக்கு யார் சேர்த்தது வந்து ரொம்பவே ஃபீலா இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க.
பண்ணிருங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த லிஸ்ட்ல நாங்க யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களோட அடுத்த வீடியோ வந்து நீங்க சஜஸ்ட் பண்ற கண்டென்ட் தான் போட போறோம். நீங்க சஜஸ்ட் பண்ற கண்டென்ட்ல யாருக்கு அதிகமா லைக் வருதோ அவங்களோட நேம மென்ஷன் பண்ணியும் போட போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.